வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிடுங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகாமல் பேக்ரவுண்டில் இருக்க கலர்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிருக்கும். அதுக்கு ரைட் சைடு பாருங்கள், கீழே கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கலரை வந்து கொடுத்துக்கோங்க. பியூர் க்ரீனை கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 38 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து எனி ஒன் ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அதோட சைஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும், கரெக்டாக வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் மட்டும் தான் நம்ம ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஹார்ட் ஷேப் அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக வந்து ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அந்த ஃப்ரேம்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்க ஸ்மால் சைஸில், அதாவது சின்னதாக தான் தெரியும், பட் நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்க்க நல்லாவே இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருக்கு. இப்போ அந்த ஃபோட்டோஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டரில் வந்து ஃபாண்ட் ஒர்க் ஆகாதனால நான் பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் வந்து பிஎன்ஜா டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறனால நான் பிக்சல் லேபில் வந்து அதை பிஎன்ஜா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னா பிக்சல் லேபில் பிஎன்ஜா கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்க அப்படின்னா நசிரியாவது ஆட் பண்ணுறதுனால ஃபோட்டோஸு நசிரியான்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து உங்களோட நேம்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக நேமை வந்து இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. கீழே கார்னரில் செட் பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிராஃப்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து அனிமேஷன்லேயே ஷோ ஆகும். இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.